ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1,27,000 பேர் வந்து நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு ஆர்டிஐ, அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் அப்ளை பண்ண போது அவங்க வந்து என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உடனே எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து சுமார் 1,27,000 பெண்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல்வர் மு.க.ஸ்டாலினால் தொடங்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்ட போது இந்த திட்டத்தில் உதவி பெறுபவர்களின் எண்ணிக்கை 1.15 கோடியாக இருந்தது. தற்போது இது 1.14 கோடியாக குறைந்துள்ளது. இந்த திட்டத்தில் தகுதியற்றவர்களும் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து சுமார் 1,27,000 பயனாளிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறியும் இந்த உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றிற்கு அளித்த பதிலில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஆர்டிஐ மூலமா கேட்டதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் ஒவ்வொரு மாதமும் இந்த திட்டத்தில் இருக்கும் பெண்களின் விவரங்களை அவர்களின் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சிவில் பதிவு அமைப்பில் இருக்கும் தரவுகள் மூலம் கண்காணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு வருஷமும் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணுமோ, அந்த மாதிரி வந்து இந்த கேஎம்யூடி திட்டத்தில் ஒவ்வொரு பெண்களும் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தில் 2022ஆம் ஆண்டு முதல் சராசரியாக ஒவ்வொரு மாதமும் சுமார் 58,000 பேர் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இவ்வாறு உயிரிழந்த பெண்களின் பெயர்கள் பயனாளிகள் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறது. அதிக வருமானம் இருப்பவர்கள் கண்டறியப்பட்டது, சொத்து நிலம் வாங்கியது, வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை கிடைத்தது ஆகிய காரணங்களால் தகுதியற்றவர்கள் கண்டறியப்பட்டு இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டனர் என அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாதமும் சமூக பாதுகாப்பு பொறுப்பாளர் இவ்வாறு கலைஞர் உதவித்தொகை திட்டத்தின் உதவி பெறும் பெண்களின் வங்கி கணக்கு, நிலப்பதிவு, வரி கணக்கு மற்றும் வாகன பதிவு ஆகியவற்றை சரிபார்க்கிறார்கள். ஸோ ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி தான் இந்த திட்டத்துக்குன்னு ஒரு சில எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது. நிலம் இத்தனை ஏக்கர் இருக்கணும்னா அதை தாண்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெயர் நீக்கம் பண்ணிடுறாங்க. வருமான வரி செலுத்துறவங்க பெயர் நீக்கம் பண்ணுறாங்க. அதே மாதிரி 4 சக்கர வாகனம் வைத்திருந்தா அவருடைய பெயரும் வந்து நீக்கம் பண்ணுறாங்க. இல்லை அந்த திட்டத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கும், ஸோ அவங்களுடைய பெயரும் நீக்கம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக 58,000 பேர் தமிழகத்தில் வந்து இறக்குறாங்க. ஸோ அதில் இந்த திட்டத்தில் சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயரும் நீக்கப்படுது. ஸோ இதுதான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை சரியான நபருக்குத்தான் சென்று சேர்கிறதா என்பதை சரிபார்க்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த அக்டோபரில் மட்டும் இந்த திட்டம் மூலம் 1,140 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு மேல் உள்ளது. குடும்பத்தில் அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியம் பெறும் நபர்கள் உள்ளனர், அல்லது குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர் அல்லது வருமான வரி செலுத்துபவர் உள்ளனர். குடும்பத்தில் சொந்த பயன்பாட்டுக்கான 4 சக்கர வாகனம் உள்ளது என்றால் அந்த குடும்பங்களின் தலைவிகளுக்கு இந்த திட்டத்தில் பணம் கிடைக்காது என அதிகாரிகள் கூறுகின்றனர். ஸோ இதாங்க வந்து ஆர்டிஐ மூலமா கிடைக்கப்பட்ட தகவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.